வராதே ஆபத்து என்றுரைத்தும் காம இச்சையினால் தடம் மாறி வழி நடந்தார். குகையின் வாசலை ஒரு குன்றினால் அடைத்தானே. நடந்ததை அறிந்த கௌதம முனிவர் சினமுற்று பூதமாய் மாறும்படி ஜெயந்தனை சபித்தாரே. முனிவரது கடும் சாபம் மறுவினாடியே பலித்ததுவே. தவறுக்கு வருந்திய ஜெயந்தன் மன்னிப்பு கேட்க குன்றை வனத்தில் யோக பைரவரை தரிசிக்கச் சொன்னாரே. பல காலம் பூதமாய் திரிந்திட்ட ஜெயந்தனும் கொன்றை வனமரம் இங்கே வந்து உன்னை பணிந்தானே. பூத உருவி இங்கே முந்தைய வடிவம் பெற்றானே. சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நடந்த இச்சம்பவத்தால் ஆண்டுதோறும் இத்தலத்தில் ஜெயந்தன் விழா தொடர்கிறதே. பைரவரே உன்னுடைய வீதி உலா அன்றைய ஒரு நாள் மட்டும் குதிரை வாகனத்தில் வருவீ.